அக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அறிமுகப்படுத்த போறோம் மொபைல் ஏசி. இந்த வெளிநாட்டுல வாழ்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வெளிய நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மொபைல் அந்த செல்ஃபோன் தொலைபேசி ஓவரா ஹீட் ஆவுது. அது எப்படி ஹீட் ஆகாம இருக்குங்கிறதுக்கு வேண்டி ஒரு சாம்பிள் காட்ட போறாப்ல நம்ம தோழர் ராஜபாளையம் அவர். காட்டுங்க, சொல்லுங்க. பாருங்க, இதே மாதிரி ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கிறீங்க. சரி. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, சரி. நல்லா பாருங்க, தண்ணியை ஊற்றி ஆ. நல்லா புழிஞ்சிருங்க. சரி. நல்லா புழிஞ்சிட்டு ஆ. டவலை நல்லா அப்படி மடிச்சுக்கிட்டு, ஆ. உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அந்த மொபைலை எடுத்து இப்படி வச்சிருங்க. சரி. 2 மொபைல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு மொபைலை தூக்கி இப்படி வச்சிருங்க. ஆ. வச்சு இப்படி மாதிரிக்க மூடிடுங்க. ஆ. மூடி ஒரு 2 நிமிஷம் கழிச்ச உடனே உங்க மொபைல் எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் சரி, ஆ. மொபைலு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே ஐஸ் மாதிரி ஆயிரும். உங்க மொபைல்ல இருக்க ஹீட் அனைத்தும் போயிடும். இப்போ கொய்த்துல அதிகமா வெயில் இருக்கறனால எல்லா மொபைலும் ஹீட் ஆகுது, பிளாக் ஆகுது. அதனால நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அதே போல தண்ணி இந்த ஸ்பீக்கர்ல போகாம இருக்கிறதுக்கு தான் டவலை புழிஞ்சிட சொல்றேன். இல்லைன்னா இந்த மொபைல் ஸ்பீக்கர் வழியா தண்ணி போயிடும். அதனால இது மாதிரி புழிஞ்சிட்டு இது மாதிரி வச்சு மொபைலை கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணி கரெக்டா 2 நிமிஷம் தான் உங்க மொபைல் கூலிங் ஆயிரும். சரி, ஏன் இது இல்ல வேற வழி எதுவும் இருக்காதா? மொபைலுக்கு இது புதுசா கண்டுபிடிச்சா ஏசி. நீங்க ஏசி வண்டியில போனாலும் அது ஹீட்டா தான் ஆகும். நீங்க இந்த ஒரு மெத்தடை நீங்க கையாளுங்க, உங்களுக்கு மொபைல் ஹீட் ஆகாது. இத பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியுங்க. கமெண்ட் பண்ணுங்க, மற்றவருக்கு இத ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆனா இத நீங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்ச உடனே இந்த மொபைலை எடுத்து உங்க கண்ணத்திலேயோ கையிலேயோ இப்படி வச்சு பாருங்க. மொபைல் கூலிங்கா இருக்கும். இத எல்லாரும் பயன்படுத்திக்கணும். சரி, நன்றி. நன்றி, வணக்கம்.